+2 ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு அடுத்து என்ன படிக்கிறதுனே தெரியல. ஆனா லா படிக்கணும்னு ஆசை. அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேடம்? 12th முடிச்சிருக்கீங்களா? அடுத்து லா படிக்கணும்னு ஆசை. ஆனா அது எப்படி படிக்கிறது, எங்க படிக்கிறது ஒண்ணுமே தெரியாம குழப்பத்துல இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நீங்க 85% மேல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்க தாராளமா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாங்க. ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஓபன் பண்ணல. மேபி மே மந்த் மிட்ல ஓபன் பண்ண ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதே மாதிரி பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிசி எல்எல்பி ஆனர்ஸ் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இந்த 4 டிகிரியை நீங்க தாராளமா படிக்கலாங்க. அதே மாதிரி மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நிறைய பிரைவேட் காலேஜஸ்மே இருக்கு. அந்த பிரைவேட் காலேஜ்ல நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாங்க. நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க லா படிக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எல்லாருக்குமே சந்தேகம் வரும், மேம் எந்த காலேஜ்ல லா படிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல், இது நல்லது அப்படின்னு. லாவை நம்ம எங்க படிக்கிறோம்னு முக்கியம் இல்லைங்க, எங்க படிச்சாலும் எப்படி படிக்கிறீங்கன்றது தான் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.